ஃபர்ஸ்ட் நீங்க யூடியூப் அல்காரிதம் பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ஏன்னா இதை பத்தி நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டா ஒரு சேனல் கிரியேட் பண்ணி நல்ல ஒரு வீடியோஸ் போட்டு சேனலை க்ரோ பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கோலோட தான் இந்த அல்காரிதம் பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க, ரைட்டா? ஸோ அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ற ஒரு யூசர், நம்மளே அந்த அல்காரிதம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம் இல்லையா? அதே மாதிரி அந்த சாஃப்ட்வேரை உருவாக்குன ஒரு கம்பெனி இருக்கும், அதை ரன் பண்ற ஒரு கம்பெனி இருக்கு, கூகுள்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த கம்பெனியோட மெயின் கோல் என்னவா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்களேன். இந்த ஆப் வச்சு எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுமோ அந்த பணத்தை சம்பாதிக்கணும். ஸோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோலோட தான் அந்த கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்போட மெயினான ரெவன்யூ எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஸில் தான் வருது. ஸோ அப்போ அதிகமான ஆட்ஸை நம்மளை பார்க்க வச்சா, யூசர்ஸை பார்க்க வச்சா அவங்க நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம், ரைட்டா? ஸோ அதுதான் அவங்களோட மெயினான கோலாக இருக்கும். ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களே அந்த ஆட் டியூரேஷன்லாம் அதிகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் வர டைம் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அவங்க மணி ஜென்ரேட் பண்ணணும், அதுதான் அந்த ஆப்போட கோல், ரைட்டா? ஸோ அந்த கம்பெனியோட கோல். ஸோ அதை வேற என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மள அதிக நேரம் அந்த ஆப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும். ஸோ நீங்கள் ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 4 ஆட்ஸ் பார்ப்பீங்க, ஓகேவா? அதே நீங்கள் அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா அது 3 மடங்கு ஆகும். ஸோ ஒரு 10லேருந்து 12 ஆட்ஸ் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதிக டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கேள்வி. அதுக்கு என்னன்னா உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு பிடிச்ச ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டை உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் கண்டிப்பாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதான உண்மை. ஸோ அதைத்தான் அவங்க பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதுதான் அந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. வேற எதுவுமே இல்லை அல்காரிதம். அவங்களுக்கு மணி ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம அதிக நேரம் உள்ளே இருக்கணும். அதுக்கு அவங்க என்ன பண்ணணுமோ அதைத்தான் அந்த அல்காரிதமும் பண்ணுது, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக அந்த அல்காரிதம் பற்றி பேசிடலாம், ஓகேவா? ஸோ யூடியூப் அல்காரிதம் பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன கோட் சொல்ல விரும்புகிறேன். இது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஏழை இன்னும் ஏழையாகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் எல்லாருமே கேட்டிருக்கோம். அதை லைட்டாக மாற்றினீங்க அப்படின்னா அது யூடியூப்புக்கு செட் ஆகும். அதிகமாக வியூஸ் வாங்குற சேனல் பார்த்தீங்கன்னா இன்னும் வியூஸ் வாங்கிட்டே போகும். ஆனால் வியூஸ் வாங்காத சேனல் இன்னும் அந்த அடிமட்டத்திலே அடி வாங்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக யூடியூப்க்கு செட் ஆகும். ஏன்னா அந்த அல்காரிதம் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அப்படி என்ன அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். யூடியூப் அல்காரிதம் அப்படிங்கிறது மெயினாக ஒரு 3 விஷயம் தாங்க. ஒன்று கிளிக் த்ரூ ரேட், ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன், வியூவர்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த 3 விஷயம் தான். இந்த 3 விஷயமே எங்கே போய் நிற்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களை அதிக நேரம் யூடியூப்ல இருக்க வைக்கணும், அதிக விளம்பரம் பார்க்க வைக்கணும், அதிக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் லாஸ்ட்டாக நிற்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிறது உங்கள் தம்ப்நெயில் சம்மந்தப்பட்டது. அதாவது நீங்கள் எவ்வளோ அட்ராக்டிவான ஒரு தம்ப்நெயில் வைக்கிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 பேருக்கு உங்கள் தம்ப்நெயில் காட்டுறோம் அப்படின்னு வைங்களேன், அதில் ஒரு 10 பேராச்சும் அந்த தம்ப்நெயிலை கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல கிளிக் த்ரூ ரேட் 10% அப்படின்ட்டு வரும். ஸோ அதுதான் CTR, கிளிக் த்ரூ ரேட். 100 பேர் காட்டும்போது எவ்வளோ அதிகமாக அந்த தம்ப்நெயிலை கிளிக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த விஷயம். ஸோ அப்போ நீங்கள் கரெக்டான தம்ப்நெயில் வச்சிங்க அப்படின்னா மக்கள் உங்கள் தம்ப்நெயிலை பார்க்கும்போது கிளிக் பண்ணி வீடியோவை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டான ஒரு தம்ப்நெயில் சூஸ் பண்ணுறது தான் கிளிக் த்ரூ ரேட், ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன்ஸ். இதை இன்னொரு வார்த்தையில் சொல்லலாம் அப்படின்னா ஒரு வீடியோவோட ஆவரேஜ் வியூ டியூரேஷன். ஸோ ஒரு 5 நிமிஷம் வீடியோவை மக்கள் எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க அப்படிங்கிற டைம் தான். ஸோ ஒரு 5 நிமிஷம் வீடியோவை மினிமம் ஒரு 2.5 நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற ட்ரெண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் த வீடியோ டைம் ஆச்சு நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல வீடியோ. ஸோ அந்த மாதிரி வீடியோஸை இன்னும் யூடியூப் புஷ் பண்ணும். ஸோ நிறைய பேருக்கு கொடுக்கும். ஏன்னா அது ஒரு நல்ல கண்டென்ட். ஏன்னா அதிக டைம் பார்த்துருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல கண்டென்ட்டாக தான் இருக்கணும். ஏன்னா அது நல்லா இல்லை, குவாலிட்டியாக இல்லை அப்படின்னா அது யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு 45% 50% ஆஃப் த டைம் மக்கள் பார்த்துருக்காங்க அப்படின்னா அது ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ரேங்க் பண்ணிட்டு அதை நிறைய பேருக்கு அனுப்பும். ஸோ அப்போ நிறைய வியூஸ் வரும். ஸோ அதான் ஆடியன்ஸ் ரிட்டன்ஷனை வச்சு யூடியூப் அல்காரிதம் வேலை செய்கிற ஒரு விதம். ஸோ 3வது விஷயம் வியூவர்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 2 விஷயத்த கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானாக வந்துடும். ஏன்னா அது லைக்கு, டிஸ்லைக்கு, ஷேரு, கமெண்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயத்த தான் பேஸ் பண்ணுது. ஏன்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதிக லைக்ஸ் வரும், ஷேர்ஸ் வரும், கமெண்ட்ஸ் வரும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சோடனே ஒரு சில டைம் நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. ஒரு 5 ஸ்டார் கொடுத்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க, அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் யூடியூப் ஆப் மொபைல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீட்பேக் நிறைய கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வச்சு ஒரு வியூவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது ஒரு நல்ல வீடியோ எது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்க்கு தெரிஞ்சிடும். ஏன்னா மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க.
அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த கண்டென்ட்டை மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இந்த வீடியோவை புஷ் பண்ணும். ஸோ அப்போ அந்த சேனல் இன்னும் பெரிய வியூஸ் வந்து எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயத்த ஒரு வீடியோ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா அது அடிமட்டத்திலேயே கம்மியான வியூஸ்லேயே போயிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி தான் அல்காரிதம் ஒர்க் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் அதிக வியூஸ் வாங்கணும் அப்படின்னா அந்த 3 விஷயத்தை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணியே ஆகணும். கிளிக் த்ரூ ரேட், ஆடியன்ஸ் ரிட்டர்ன்ஸ் அண்ட் வியூவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இந்த 3 விஷயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிக பேருக்கு உங்கள் வீடியோ ஃபாலோ ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து அந்த வீடியோஸை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து நீங்கள் க்ரோ ஆக முடியும். ஸோ இந்த 3 விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான கண்டென்ட் கொடுங்க. அப்படி தெரியல அப்படின்னா ஆல்ரெடி ஃபேமஸான ஒரு சேனல் போங்க. அவங்க எப்படி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுலேருந்து ஒரு சில விஷயங்களை கற்றுக்குங்க. அதே தான் நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ரோ ஆகலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சில டிப்ஸ் மட்டும் தான் நான் மெயினாக தருவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்ல ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ண முடியுமோ அதை கிரியேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சேனல் பற்றி யாருக்குமே தெரியாது, யூடியூப் அல்காரிதமுக்கும் தெரியாது. ஸோ எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்குறீங்க, அது யாருக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது அதுக்கும் தெரியாது. ஸோ கொஞ்சம் டைம் போக போக தான் அது புரிஞ்சுக்கும். ஓகே, உங்கள் கண்டென்ட் வந்து இந்த ஆடியன்ஸை பேஸ் பண்ணியிருக்கு, இவங்க சைடில் வந்து இதை நம்ம வந்து புஷ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் அதுக்கு தெரியாது. ஸோ தெரியற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நல்ல அட்ராக்டிவான தம்ப்நெயில் வந்து நீங்கள் செட் பண்ணணும். நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணுறீங்க ஆப், சரியா? நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா தெரியும் மேஜர் போர்ஷன் எது எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் உங்கள் தம்ப்நெயில் தான். ஸோ இந்த சைஸில் தம்ப்நெயில் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைனோ 2 லைனோ உங்கள் டைட்டில் இருக்கும். பட் மேஜர் போர்ஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரியும், உங்கள் தம்ப்நெயில் தான். ஸோ உங்கள் டைட்டிலில் பார்க்கறதுக்கு முன்னால் அவங்க ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயம் என்னென்னு உங்களுக்கே தெரியும், தம்ப்நெயில். ஸோ எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ, எவ்வளோ சிம்பிளாக பாயிண்ட்டுக்கு வர முடியுமோ, வியூவர்ஸ் அந்த வீடியோவை கிளிக் பண்ண வைக்க முடியுமோ, ஸோ அந்த அளவுக்கு ஒரு கரெக்டான தம்ப்நெயிலை செட் பண்ணுங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். நீங்கள் யூடியூப்குள்ளே புதுசாக வர்றீங்க, இல்லை ஒரு புது சேனல் வந்து நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா. ஓகேவா? இன்னொரு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். ஹெவி காம்படிஷன் இருக்குது, சரிங்களா? ஸோ உங்கள் கண்டென்ட் வந்து எந்த ஆடியன்ஸை சேர்ந்தது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் சேனலோட க்ரோத் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் அந்த மாதிரி வரலையெல்லாம் வருத்தப்படாதீங்க. உங்கள் சேனலை எவ்வளோ மக்கள் பார்க்க முடியுமோ அதை பொறுத்து தான் உங்கள் க்ரோத் இருக்கும். ஸோ எல்லாருமே மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி வேர்ல்டு நம்பர் 1 யூடியூபர்லாம் ஆக முடியாது. அவங்க கண்டென்ட் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த காம்படிஷனை அவாய்ட் பண்ணணும். எனக்கு தேவையான அமௌண்ட் யூடியூப்லேருந்து வந்தால் போதும், தேவையான க்ரோத் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் ஜெயிக்கிறது. உங்களுக்கு என்ன வருமோ அந்த நீச்சை எடுத்துக்கிங்க. அதில் பெஸ்ட்டான கண்டென்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் நம்பர் 1 வந்துடலாம். ஸோ வேர்ல்டு நம்பர் 1க்கு வர்றதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன வருமோ, உங்களுக்கு எந்த விஷயம் தெரியுமோ அதை நீங்கள் போட்டு அதில் ஃபஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல பாயிண்டில் போய் நிற்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த காம்படிஷனை நீங்கள் இப்போதைக்கு டேக்கிள் பண்ண முடியும். ஏன்னா வேறு வழி இல்லை. ஸோ நீங்கள் இன்கேஸ் உங்கள் கண்டென்ட் நல்லா இருந்து நல்ல மார்க்கெட் இருக்குது, நல்ல ஆடியன்ஸ் ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேலே வரலாம். இல்லாட்டி சிம்பிளாக ஒரு ஐடியா எடுத்துக்கிங்க. அந்த ஐடியாவே உங்கள் வாழ்க்கையாக்குற மாதிரி தான் நீங்கள் யூடியூப்குள்ளே போகணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் யூடியூப் அல்காரிதம் வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது இல்லாமல் வேறு எது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நான் இந்த சேனலில் கொண்டு வரணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.